ஓம் ஈஸ்வரா குருதேவா. விஞ்ஞான அறிவியல் எங்கேயோ போய்விட்டது. அதை மனிதன் இயக்கமும் உயிரணு தோற்றமும் காட்டுகின்றது. இப்ப என்ன செய்யறோம்? குழந்தை இல்லைன்னா அதே மாதிரி இப்ப சீனால இருந்து அறிவு கொடுக்குறான், விந்துகளை சேமிச்சு வைக்கிறான். அப்ப யாருக்கா குழந்தை இல்லைன்னா அது டீப்பில் வச்சு இந்த குழந்தைய நீங்க வளர்த்துக்கலாம். இப்படி விஞ்ஞான அறிவு போச்சு. குழந்தை இல்லைன்னு கவலைப்பட வேண்டியது. யாருடைய கருவை எடுத்து நமக்குள்ள வளர்ந்து என் குழந்தைன்னு தத்துக்கு எடுத்து வளர்க்குறோம்ல, இதே மாதிரி என் கருவில வச்சு என் பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடிக்கலாம். இப்படித்தான் விஞ்ஞான அறிவியல் எங்கே போகுது. இப்ப கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன ஸ்கேன் வச்சு பாக்குறாங்க. அது முதுகு வளர்ந்துருக்குதா, கண்ணு இருக்குதா, மூளை வளர்ச்சி இருக்கான்னு அந்த ஸ்கேன்ல என்ன உணர்ச்சிகளை நம்ம மனித உடலை சரிக்கிற மாதிரி சரிக்கிறாங்க. அதுல ஏதாவது மூளை வளர்ச்சி குறையா இருந்தது, அது வளர விடுறாங்க. 5 மாசத்துக்கு பாரு அந்த உறுப்புகள் மாறுறதை பாக்குறாங்க. இது இந்த உறுப்புகள் மாறி வர்றதை பார்த்தா கை இல்லை, கால் இல்லை அப்படின்னு உடனே இதை நினைச்சு நான் கலைச்சிடுறேன். இல்லைன்னா திறந்தப்பாடு நம்ம வேதனைப்படும். இப்ப இதே மாதிரி கருவில இருக்குது. ஒரு காக்கா வலிப்பு வந்து ஒரு தாய் பார்க்குது. அந்த வலிப்பின் நன்மை கருவில வளர போகும்போது அதே உணர்வு வருது. இது எல்லாம் தாய் கருவிலே நுகரும் உணர்வுகள் எப்படி எல்லாம் மாறுகின்றது என்ற நிலையும் அந்த மெய்ஞானிகள் காட்டியுள்ளார். இன்று விஞ்ஞானி நிரூபிக்கின்றான். இந்த விஞ்ஞானம் நிரூபித்தும் இன்னும் அஞ்ஞான வழிகள், சாமியார் செய்வான், அது செய்வான், பூஜை செய்தாருக்கு, யாகத்தை செய்தா வந்துடுவான் அப்படின்னு சொன்னா நம்ம பாவத்தை போக்குறது யாகத்தை செய்தல்ல. நமக்குள் அருளியை கூட்டி நமக்குள் இருக்கும் இருளை அகற்றி பழகினால் ஒழிய நம்மை விட்டு அது அகலாது. அந்த உடலுக்குள் நாம் எதனுடைய நிலைகள் நாம் சேமிக்கணுமோ அதன் வழிதான் நம்மை செயல்படுத்தும். ஆகவே இன்று கத்தி முனையில் இருக்கின்றோம். எந்த நிமிஷம் எந்த குண்டு வெடிக்கும் சொல்ல முடியாது. இந்த உலகில் வெடித்த பின் இன்றைய விஞ்ஞான உலகில் மனிதன் முழுமையாக மனிதனுடைய எண்ணங்கள் அழிந்திடும் பருவம் வருகின்றது. இன்று ஹீரோஷிமாவில் அன்று அமெரிக்கா போட்ட குண்டு இந்த கரு சிதைவுகளை குழந்தைகள் ஊனமான குழந்தைகளாக மாற்றிக்கொண்டேதான். விஞ்ஞான அறிவில் எதை மாற்றினாலும் உடனேக்குள்ள அந்த கர்ப்பத்திலிருந்து ஸ்கேன் வச்சு இந்த குழந்தை பிறக்காமலே கழிச்சு விடுறாங்க. ஆக அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம். இதே போல இந்த விஷக்குண்டுகள் உலகம் முழுவதுக்கும் பரவும் தன்மை வருது. இதை காட்டிலும் விஷமான அணுகுண்ட காட்டிலும் விஷ கிருமிகள் நம்ம உடலுக்குள் விஷ கிருமிகள் உருவாக்கி வேதனையாக்கி இந்த உடலை சீர்குலைக்கக்கூடிய நிலைகள் வருது. அது எந்த நிமிஷத்திலும் வரலாம். இதை போன்ற நிலைகளிலிருந்து நமது உயிர் இந்த உடலை விட்டு செல்லும் போது நாம் எதை சேமிக்கும்னு அழியா சொத்தா இருக்கணும். அதுதான் அந்த கால துருவ தியானங்கள் எடுத்து அந்த உணர்வின் தன்னை எடுத்து இன்று நாம கூட்டு தியானங்கள் பௌர்ணமி நேரத்தில் நமக்கு சொந்தம் பந்தம் மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்தவங்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் சக்தி எடுத்து அவங்க சூட்சமான அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை வேண்டும் என்ற உணர்வுகள் அங்கு கரைக்கப்படும். ஏன்னா இந்த உடல்ல பட்ட நஞ்செல்லாம் அங்க பசுமாக்கிறது. இந்த உயிரும் உணர்வின் அறிவும் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளரும். அப்ப என்ன செய்யுது? இனி பிறவியில்லா நிலை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாகும். இது மனிதனானவன் தான் செய்வான். இப்ப நம்ம மூதாதைகள் அங்க அனுப்புனா என்ன செய்வோம்? அடிக்கடி இந்த துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலங்கள் பேரவும் பெறணும்னா நம்ம உடல்ல உடனே நமக்குள், ஏன்னா அவங்க உணர்வு நமக்குள் உண்டு. இதை வச்சு தீமைகளை நீக்கலாம். முதல்ல நம்ம மூதாதைகளை வின்சிலிட்டு பழகணும்.